இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஆமாங்க, நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார், தென்னாட்டு ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய கோட்டை. அதாவது காரைக்குடியிலிருந்து தேவோட்டிக்கு போகும் வழியில் சங்கரபதி கோட்டை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டைக்கு தான் இப்போ போகிறோம். அதில் தான் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களும் அவர்களுடைய படை தளபதி பெரியமருது சின்னமருது அவர்களும் போர் பயிற்சி செய்த இடம். வாங்க போகலாம். வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை வந்து தென்னாட்டு ஜான்சி ராணின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே தவறான ஒரு பதிவு தான். காரணம் என்னென்னா, 1700-800 காலகட்டத்தில் வெள்ளையனை எதிர்த்து போர் செஞ்சவங்க வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். ஆனால் 1800லேருந்து 1900க்குள்ளே தான் ஜான்சி ராணி அவர்கள் வடக்கே வெள்ளையனை எதிர்த்து போரிட்டாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா, வடநாட்டு வேலுநாச்சியார் ஜான்சி ராணி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதையே இப்போ மாற்றி வச்சுருக்காங்க. காரணம், அவங்களுடைய பெரிய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு போகலாம் வாங்க. இது அதாவது இந்த பாதை வந்து முன்னால் வந்து ஒத்தையடி பாதையாக தான் இருந்தது. இப்போ தான் வந்து அதை ரோடை அகலப்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து அந்த கோட்டையை வந்து சீரமைக்கும் பணி நடந்துகிட்ருக்கு. அதனால் உள்ளே போக அனுமதி இல்லை, கேட் லாக்கில் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து வெளியில் காட்ட முடிஞ்சுது. உள்ளே போகிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக போயிருந்துருக்கலாம். நிச்சயமாக பணி முடிஞ்சோடனே கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளேயும் காட்டுவேன். வீரமங்கை வேலுநாச்சியார் அம்மையாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோட்டை கம்பீரமான கோட்டை இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்குது.